ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏம்வே குக்வேரில் ஹோம் எசென்ஷியல் மூலிமா குக் பண்ண மட்டன் பிரியாணி பற்றி பார்க்க போகிறோம். நான் வாங்கி கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்போயுமே சிம்மில் வச்சு ப்ராப்பராக குக் பண்ணும்போது டெலிஷியஸான நியூட்ரிஷன் கலந்த ஃபுட் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வாழ்க வளமுடன். அடுத்தது தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு தக்காளியும் பாருங்கள் நல்லா இதானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இப்போ நான் பாஸ் பண்ண போன வீடியோவை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பாயில் ஆகிரும். பாயில் ஆகும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள் ஒரு 1 மினிட்டுக்கு மேலே இருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க. தூளுப்பு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் இருந்ததுன்னா அப்படியே நவுத்து போய் ஊறும். ஆனால் தூளுப்பு ஊறாது. காரணம் நான் ஒரு தடவை நான் குஜராத்தில் இருக்கும்போது ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்தேன். அதில் சிலிக்கான்னு சொல்லிட்டு சிலிக்கா பவுடர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இட் இஸ் ஸ்லோ பாய்சன் அது. ஸோ அதனால் ஆல்வேஸ் யூ ட்ரை டு யூஸ் கிறிஸ்டல் சால்ட். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. மறுபடியும் அகைன் இன்னும் நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிறதுக்கு மூடி போட்டுடலாம். ஸோ மூடி போட்டு ஜஸ்ட் வெயிட்டிங். இது மட்டன் பிரியாணி அப்படின்றதுனால அதுவும் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு பாருங்கள். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த ஹீட்டு பாருங்கள், சிம்மில் வச்சது அந்த பாத்திரத்தோட ஹீட்டு எவ்வளோ இதாவது பாருங்கள். அந்த மட்டன் எடுத்து சுத்தமாக நான் மட்டன் தண்ணி கலப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தண்ணி இல்லாத மட்டனாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். எலும்பு சூப்பாக 2 சூப்பானையும் போட்டு இன்னொன்று ஒன்று தெரியும் மாதிரி பண்ணிருக்கேன். போடுற 2 சுற்றி கூட போதும். போதும். ஸோ ஒரு 300 கிராம்ஸ் அவ்வளோதான். நான் இது பாத்திரத்துக்கு மேக்ஸிமம் சைஸ் கரெக்டாக ஒரு வேலைக்கு இருந்தால். ஏன்னா நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்றதுனால நம்ம எப்போயுமே சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா லிமிட்டடாக. ஏன்னா இது ஹை ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஹவெவர் இட் இஸ் ப்ரோட்டீன். அதை நம்ம இது பண்ணுறது தான், டிட்டாச் பண்ணுறது தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம நேச்சுரலாக கலந்துக்கிறோம். அந்த பட்டை கிராம்பெல்லாம் போடுறது நேச்சுரலாக அதை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை போட்டு நம்ம செய்கிறோம். ஸோ ஹவெவர் இதை ஒரு சின்ன ஒரு பாயிலிங் பண்ணி வைக்கும்போது நல்லா எம்மியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வேகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதுவும் சிம்மில் வச்சுட்டு விடும்போது கறி ஸ்லோவாக பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆகும். லைட்டாக நீங்கள் நேச்சுரலாக நான் தோட்டத்துலேயே அரைச்ச மஞ்சள் இருக்குது. மஞ்சள் லைட்டாக கலந்துக்கிட்டோம். கலந்து வைக்கும்போது அதனுடைய இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். இது மில்க் திசில் உங்களுக்கு தெரியும், மஞ்சள் இருக்கும். அது மாதிரி இது நேச்சுரல் தோட்டத்தில் நம்ம கிழங்கு வாங்கி அரைச்ச மஞ்சள். கண்டிப்பாக உங்களோட லிவருக்கு நல்லது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. இதுவும் என்ன பண்ணுறோன்னா தண்ணியெல்லாம் கலக்க தேவையில்ல. லைட்டாக அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் பாயில் ஆகிடும். பாருங்கள் அடுத்தது இது பாருங்கள். ஃபுல்லாக இது எப்படி பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல பாருங்களா. அந்த கலர் அப்படியே இருக்கிறது நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகும். மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு லைட்டாக வணக்கிட்டுறாங்க. ஏன்னா இந்த மசாலா காய்கறிக்கும் அந்த வெங்காயத்துக்கும் அந்த மசாலா எதுவும் சேரணும், கருகி ஏறணும். ஸோ அப்போ தான் பிரியாணி எம்மியாக இருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ எகைன் இதையும் போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கலர் எகைன் சேஞ்ச் ஆகாத நேச்சுரலாகவே அதை வித் ரீடைன் பை அதான் நேச்சுரல் கலர் ஆகிறதோட இது என்னென்னா நியூட்ரிஷன்ஸ் ரீடைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரிஷன் வேஸ்ட் ஆகிறதில்ல. தட் இஸ் வாட் த ஃபீட்பேக் இஸ். ஜஸ்ட் வெயிட் ஃபார் another ப்ராசஸ். இதில் கொஞ்சம் சோம்பு, பச்சை பாசி. இது பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணுறது. இது ஜாதி பூ ஒன்று. அப்புறம் இது ஸ்டார் சொல்லுவாங்க, ஸ்டார் பூ சொல்லுவாங்க. ஸ்டார் பூ வாசனைக்காக. ஸோ அது 2 ஸ்டார் பூ. அது என்ன பாசி, பச்சை பாசி. அப்புறம் இன்னொன்று பூ மாதிரி போட்டது
இது வந்து ஸ்டார் பூ சொல்லுவோம். இது வந்து ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரியா? ஜாதி பத்திரி, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இதுவும் வந்து லவங்கம். இதுதான் பெப்பர். மராட்டி முக்கு அப்படிம்பாங்க. மராட்டி முக்கா? மராட்டி முக்கு. அப்புறம் இது லவங்கம். கொஞ்சம் லவங்கம் வந்து கம்மியாக போடணும், இல்லைன்னா ரொம்ப அலரும். அதனால் பட்டை லவங்கம் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 6-7 போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அலரும், சாப்பிட முடியாது. குழந்தைங்க வந்து சாப்பிட. சின்னவங்க வந்து குளுக்கோஸ் பேலன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதே போல் நமக்கு அந்த ஃபேட் எல்லாம் ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அவ்வளோதான். அடுத்து நேச்சுரல் நம்ம வீட்லேயே அரைக்கிற மசாலா, பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கிறது. நல்லா ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். பட் நோ சேஞ்ச் இன் கலர். அந்த ஸ்டார் இதெல்லாம் போட்டிருக்காங்க, சும்மா கொஞ்சம் பட்டை அந்த பிரியாணியில் வந்து கொஞ்சம் தெரியணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். அப்புறம் அது கூட கொஞ்சம் கறி மசால் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வந்து கறி மசாலா இல்லை, இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். வீட்டில் அரைச்ச மல்லித்தூளா? ஆமாம். ஓகே, குட். சில்லி பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர். அது வந்து ஆக்சுவலாக வந்து சில்லி பவுடர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிளகாயில் வச்சு அரைச்சிக்கிறது நல்லது. பேக்கெட் பவுடர் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். சிம்மில் வச்சு செய்யணும், நம்ம நெசிட்டி வராது. இது வந்து வரணும், சிம்மில் வச்சாச்சு. இது ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும். இந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும். இது வந்து மட்டன் நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகுது, அதில் வச்சுக்கிறோம். அது இஞ்சி பூண்டுலேயே ஒரு பாயில் ஆகுது. இஞ்சி அந்த பேஸ்ட்டில். லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் ப்ராசஸ். புதினா, கொத்தமல்லி, அதுக்கு பிரியாணிக்கு இதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு அலசு அலசிக்கணும். ஏன்னா அதில் மண் ஒட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த லைட்டாக அந்த கேஸ் வந்து வெளில இருக்காங்க, எந்த சவுண்டும் இல்லை. அந்த ஸ்டீம் வந்து நீட்டாக அந்த வெயிட்டை தூக்கிட்டு. ஸோ பாருங்கள், நல்லா தண்ணியே கலக்கலை, சுத்தமாக இப்படி நீட்டாக அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. இதுலேயே பாயில் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண போகிறோம். நம்ம எப்போதும் நல்லா சாஃப்டாக சாப்பிடுவோம். நல்லா வெந்துருச்சு. சொல்லு. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன், பாயில் பண்ணுறேன். நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், கல்லுப்பு காட்டு. இது கறிக்கு மட்டும் போடுறேன். கறிக்கு. ஸோ அகெயின் வந்து ப்ராசஸ் இஸ் ஒன்லி. பாருங்கள், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ பாயில் ஆகிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மெயினாக வந்து நல்லா நம்ம தக்காளியெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து இப்படி வந்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன அழகாக கட் பண்ணி பொண்ணு விடுறது. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் போடுறது. பிரியாணி டேஸ்ட் இப்படி கட் பண்ணி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஒரு வேளை மனசில் சந்தோஷமாக செய்கிறதுனாலையா? கண்டிப்பாக நம்ம மனசுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கும் நம்மளோட மனசோட ஹாப்பினஸ்க்கும் நிறைய கோரிலேஷன் உண்டு. ஸோ ஆல்வேஸ் பிரியாணி செய்யும் போதே ஒரு தாட் ப்ராசஸ் உண்டு. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நம்ம எல்லோரும் இன்னைக்கு சண்டே கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம், கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எல்லாம் செய்யும்போதே ஓடிட்டுருக்கும். ஸோ ரியலி அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம சாப்பாடு செய்யும்போது வந்து சாப்பிட்றது. நீங்கள் ஹாப்பியாக செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள், அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எப்போயாவது கிச்சனுக்கு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பிஹேவியர் தெரியும். அதனால் எப்போதுமே நான் குக் பண்ணும்போது ஒரு சாண்டிங் வந்து மைல்டாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டேன். ப்ளஸ் இதுதான் பிரம்மி லீஃப், அதாவது நம்ம பிரம்மின்னு சொல்கிற ஒரு இது. அதனுடைய கிள்ளி ஒரு சும்மா ஒரு 2-3 தலையை கிள்ளி, கொழுந்த மட்டும் கிள்ளி ஒரு 3 இது லீஃப். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆயுர்வேதிக் கண்டென்ட் வேணும்னா பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு 5-6 இதை மட்டும் போடுறேன். இதனால் எந்த டேஸ்ட் உள்ள எந்த விதமான சேஞ்ச் வர போகிறதில்ல. இது கசக்காது, ஒரு ஐடியல் ஃப்ளேவர் தான். யூ கேன் ஜஸ்ட் போட்டுட்டு. ஸோ போட்டாச்சு. அந்த இதில் ஸ்டிக்கடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஹை கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் ஸ்டிக். ஸோ
இவர் வெசல் 30 வருஷம் வாரண்டின்றது வந்து யூஸ்ஃபுல்லான வாரண்டி, அது வந்து அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பார்த்த 30 வருஷம் வாரண்டின்றதுக்காக மனிதனுக்கு கூட 100 வருஷம் வாரண்டி. எத்தனை பேர் 100 வருஷம் வாழ்கிறாங்க? வாழ்கிற மாதிரி வாழ்ந்தால் 100 வருஷம் தாராளமாக வாழலாம். நடுவில் பல விதமான இன்னல்களுக்கும் கோபதாபங்களுக்கும் உடல் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இனம் புரியாமல் ஒரு காளான் மடிவதை போல் மடிந்து விடுகிறோம். அது மாதிரி இல்லாமல் நன்றாக வாழ நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், அன்பு, பெருமை, நேர்மை, அறம் இது அனைத்தும் பின்பற்றி வாழ வேண்டும். பிரியாணி மசாலா ரெடி, பேஸ்ட் ரெடி. அந்த பேஸ்ட்டையும் அந்த ஹீட்லேயே போட்டுருவாங்க. இப்போ அது அந்த ஹீட்லேயே தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த 10 மினிட்ஸ் ஆனால் அப்புறமா அந்த ஹீட் இருக்குது. இதை போட்டு ஒரு கலக்கி விட்டோம்னா சவுண்டு வருது பாருங்கள், வாங்கிட்டு. ஹீட்டு தெரியாது எனக்கு. நல்லா மூக்கில் நல்லா வாசம் எனக்கு 3 ஏறுது. ஸோ ரைஸுக்கு அந்த மாதிரி தண்ணியை வந்து கரெக்டாக அளந்து ஊற்றிக்கிங்க. எகெயின் வந்து ப்ராசஸ் செகண்ட் ஸ்டார்டர் நல்லா அலசி விட்ருங்க. ஸோ எல்லாம் அந்த ஈவன் தக்காளி வருங்க, அப்படியே அதே கலரில் இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. ஈவன் தக்காளி கரைஞ்சிருச்சு, இருந்தாலும் வந்து அப்படி நல்லா வெந்துடுச்சு பாருங்க. ஸோ நம்ம மனசுலேயும் ஒரு மூடி போட்டுடலாம். அதுக்குள்ளே கறி வெந்துருச்சா பார்க்கலாம். இந்த இடத்துல ஊற்றி ஸோ சிம் குக்கிங். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி இருக்கிறதுனால போட்டோம்னா ப்ளஸ் வந்து புளிச்சு போன தயிர், பெர்மெண்டட் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் போட்டு அதில் போடுறது மூலிமா நல்லா அந்த புளிப்பும் அதில் வந்து லைட்டாக அந்த ஈவன் வந்து நீங்கள் லெமன் பிழிஞ்சு விடுறதுக்குள்ள இது பிழிஞ்சதுக்குள்ள யூ கேன் க்ரஷ் லெமன் ஆல்சோ. இந்த மாதிரி நீங்கள் வந்து தயிர் நல்லா பிழிச்சு போயிருந்தால் அதே லைட் நிறையா போடணும். நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அது மாதிரி போட்டுடணும். ஸோ அதனால் நேச்சுரலாக ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் வந்து கிடைக்கும். ப்ரீபயோட்டிக் வந்து நமக்கு வந்து சின்ன வெங்காயம், ப்ரோபயோட்டிக் வந்து தயிர். இது வந்து ஹீட்னால் வந்து இந்த ப்ரோபயோட்டிக் வந்து இதாகிறது கூட சான்ஸ் இருக்குது. பட்டு இருந்தாலும் அதனுடைய கொஞ்சம் இது இருக்கும். ஜஸ்ட் பாருங்கள், இது நடந்துகிட்டே இருக்குது. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நடந்துகிட்டே இருக்கும்போது அடுத்தது ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. ஏம்பே லார்ஜ் ஷர்ட் வந்து 8,500. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட். ஆக்சுவலாக வந்து வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட் குவாலிட்டி. ஆக்சுவலாக வந்து இட் இஸ் நாட் அபவுட் மார்க்கெட்டிங், இட் இஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ உடல் நலம் முக்கியம் அமைச்சர். நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் சுகர் நல்லா சுற்றுறோம். அந்த கலர் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து நம்ம தக்காளியோட கலர் வந்து நார்மலாக நீங்கள் பேனில் போட்டு வணங்கிங்க நம்ம ரொம்ப ஹீட்டில் வச்சுருக்கோம். இது வந்து ஹீட்டில் ஏர் லாக் ஆகிருக்கு. என்னால் எடுக்க முடியல. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவே ரிலீஸ் ஆகிடும் ஹீட் குறையும் போது. அதனால சரி அந்த மீன் டைமில் அரிசி போடுறேன் வேகட்டும்ட்டு. அது வெந்ததுன்னா அது அப்புறம் எடுத்து அந்த மட்டன் அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரி அது வரைக்கும் கொஞ்சம் அதாவது ஒரு ப்ராடக்டோட டிசைன் பாருங்கள். கேஸ்கெட் கிடையாது, வெறும் மூடியே வந்து அதனுடைய பர்பஸ் வந்து எடுத்துக்கிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் லைட்டாக சுற்றுக்கடுப்பும் 2-3 சுற்றுக்கடு போட்டுருக்குறோம். அதுதான் வந்து இந்த தேவையான ஆயில். ஸோ ரொம்ப லெஸ் ஆயில். கடலைனா வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டால் போதும். இதெல்லாம் ஈவன் நீங்கள் ஆயிலே ஜீரோ ஆயிலே பண்ணி குக் பண்ணலாம். அதில் மட்டனை எடுத்து கலந்தாச்சு. அப்படியே சிம்மல்லையே வச்சு சிம்மல்லையே கொதிக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட் அதுக்கு கொதியது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த டேஸ்ட்டு வந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி அப்படின்ட்டு. தேர்ட் ரைஸில் ஒரு எடுத்து
யம்மி அப்பா, சூப்பர். லெட் அஸ் வெயிட். இந்த அப்படியே இதாகும்போது ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே இந்த அரிசியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். யம்மி, பொறுக்க முடியவில்லையே, மனம் பொறுக்க முடியவில்லையே. யம்மா 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 யம்மம்மா, யம்மாடி ஆத்தாடி, பிரியாணி எப்போ ரெடியாக முடியே, நீ பாதி நான் பாதி, அடிச்சு கிளப்ப தூள் பாதி. எவ்வளோ ஆசை நாக்கு தோணுனாலும் 80% தான் ஸ்டொமக் வந்து ஃபில் பண்ணணும். அதை வந்து வச்சுங்க. 80%ன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. அது 3/4 கிலோவா இல்லை 1 கிலோவா இல்லை 1/2 கிலோவான்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படியே பாருங்கள், இதாக அப்படியே பாயிலாக ஒன்லி தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஈவன் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் இப்போ நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா வந்துடும். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான். நம்ம வந்து ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ணல. தோட்டத்தில் நம்ம அங்கே இது விளைவிச்ச பக்கத்து தோட்டத்தில் வாங்கி அதை அரைச்சது. ஸோ பாருங்கள், எது மாற்றாத மக்களே, பிரியாணி வைக்கிறது குக்கர் வேணும், அதை வடிக்கணும் இதை வடிக்கணும்லாம் கிடையாது. சும்மா இதை மாதிரி செஞ்சாவே சும்மா சிம்பிளில் வைக்கிறனால அடியில் அந்த இது பத்தாது. அந்த கறி பிடிக்கும் இல்லையா, பிரியாணி செஞ்சால் அந்த தம் போடும்போது கறி பிடிக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. ஸோ ஆஃப் பண்ணிக்கங்க. பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. என்னன்னா ஒரு செகண்ட் இன்னும் பாயில் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். வந்து ஹீட்லேயே அப்படி வந்துடும். ஸோ கல்யாண சமையல் சாதம் கைக்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவம் பிரசாதம் இதுவே எனக்கு போதும். லெட் அஸ் ட்ரை பிரியாணி ஆஃப்டர் சம் டைம். ஸோ சூப்பராக அடிச்சு பார்த்தீங்களா இந்த பிரியாணியோட ஃபண்டாஸ்டிக்காக. டன். அதுக்கு வந்து வெங்காயம், எனக்கு வந்து இது தயிர் பிடிக்காது, வெங்காயத்தோடு மட்டும் சாப்பிட்டுக்குவேன். தயிர் வேணால் இப்போ கடைசியில் கொஞ்சம் ப்ரோபயோட்டிக்காக சேர்த்திக்கும். ஸோ பாத்திரங்களை பாருங்கள், இதுவும் வந்து 18/4 லிட்டர் குக்கர் வாங்கினேன். இதுவும் 18/4 லிட்டர். இது ஏமே பாத்திரம் இன்றைக்கி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கண்ணுடைய ஒரு சில்வர். ஸோ இதுவும் சில்வர் தான். சில்வர் ஒரே ஒரு ஐட்டம், இந்த இண்டோலியம் இதையும் தூக்கிடணும். எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்ன மாதிரி இதுவும் நல்லா லாக் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே எடுக்க முடியல, இதே ஷேக் ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு லாக் ஆகிடுச்சு நல்லா. அடுத்து இவ்வளோ செஞ்சுட்டு முட்டை இல்லாத எப்படி முட்டையும் ரெடி ஆகிட்டுருக்கு. பழைய நான்ஸ்டிக்கு, அதாவது பாயில் எட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக உப்பு, மிளகு, மிளகுடி, அதாவது மிளகாத்தூள், வேறு எதுவுமே கிடையாதுல. ஸோ அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ ஏற்கனவே இங்கே 2 ரெடியாக இருக்குது. 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு முட்டை. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த செஃப் டு கம் டு சர்வஸ். 4 பேர் ஒரே இலையில் சாப்பிட போகிறோம். பை காட்ஸ் கிஃப்ட் வி ஹேவ் த லீஃப், பனானா லீஃப். இலையில் சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் என்னைக்காவது இந்த மாதிரி திருப்தியாக உட்காந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி டெலிஷியஸாக நியூட்ரிஷன் குறையாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹை கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வித் all the methodology for good nutrition food that we followed and we made it. So I'm sure that we will enjoy together. Just wait for my chef to come. நான் ரெக்கார்ட் பண்ண வைக்கிறேன். இப்போ சொல்லு, வாட் இஸ் த ரேட்டிங் ஆஃப் ஃபுட்? 100. 100 out of 100. Is it tasty? Yeah. How much? Very tasty. Do you like it? Yeah, very much. So, sir, how about you? It's very, very tasty. Very, very tasty. So, It's- how much? It is high protein. Ah.
spoon is also with protein. ஆ It's infinite% energy. இன்ஃபினைட் பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இட்ஸ் குக்டு வித் லவ். கிட்ட வந்து இறக்காமல் கிட்ட வந்து தள்ளி கொஞ்சம் சாப்பிடும். ஓகே குட். ஸோ மக்களே பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஃபேமிலியோடு உட்காந்து வாழ்க வளமுடன்.